ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே bujjima டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டைப்ஸ் ஆஃப் ஃப்ளீட்ஸில் வந்து நம்ம 5வது டைப் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஃப்ளீட்ஸ் எப்படி எடுக்கணும், ஃபேப்ரிக் கேல்குலேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோலாம் முன்னாடி நிறையா போட்டிருக்கேன். அதோட பாக்ஸ் ஃப்ளீட்டு, இன்வெர்டட் பாக்ஸ் ஃப்ளீட்டு, நைஃப் ஃப்ளீட்டு, இந்த மாதிரி கிக் ஃப்ளீட்டு, அந்த மாதிரி 4 டைப் ஆஃப் ஃப்ளீட் வந்து நான் போட்டிருக்கேன். எல்லாமே நான் ஐகான்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பார்க்க போகிறது அக்கார்டிஷன் ஃப்ளீட்டுன்னு இன்னொரு பேரும் இருக்குது. என்ன அப்படின்னா, இது நைஃப் ஃப்ளீட்டோட ஒரு இது தான். நைஃப் ஃப்ளீட்டு ஒரு ஃப்ளீட்டோட இன்னொரு ஃப்ளீட் வந்து டச் ஆகாது. அக்கார்டிங் ஃப்ளீட் வந்து ஒரு ஃப்ளீட்டோட இன்னொரு ஃப்ளீட் வந்து டச் ஆகும். இதுதான் இதோட வந்து மெயினான வந்து டிஃப்ரெண்ட்டே, வேறு ஒன்றும் இல்லை. ஃபார்முலாலாம் சேம் தான். வேணா உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நைஃப் ஃப்ளீட்டில் எல்லா ஃப்ளீட்டுக்கும் ஃபார்முலா இது தான். பட் நம்ம துணியை ஃபோல்ட் பண்ணுற மெத்தட் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது துணிக்கு என்ன ஃபார்முலானா, இடுப்பு சுற்றளவு இன்ட்டு 3. இடுப்பு சுற்றளவில் இருந்து 3 வச்சு பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ 32 அப்படி வேஸ்ட் ரவுண்டு வந்து நமக்கு 32 அப்படின்னா அதை பெருக்கிறப்ப நமக்கு 96 இன்ச்சு வந்து தேவைப்படும். இதுதான் வந்து துணியோட வித்து. இப்போ வந்து ஃபுல் ஃப்ளீட் வந்து எவ்வளோன்னு பார்த்தா, கிளாத்து வித்து பை வேஸ்ட்டு வித்து. கிளாத்து வித்துலேருந்து வேஸ்ட்டு வித்தை வகுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிரும். அது 96/32. அப்போது நமக்கு வகுக்கிறப்போ 3 இன்ச்சு கிடைக்கும். அதாவது ஒரு ஃபுல் ஃப்ளீட்டோட இது வந்து 3 இன்ச்சு. சிங்கிள் ஃப்ளீட் வந்து கிளாத்து வித்து பை வேஸ்ட்டு வித்து. கிளாத்து வித்து வேஸ்ட்டு வித்துக்கு நமக்கு கிடைச்ச ஆன்சர் 3. அப்போது 3 போட்டாச்சு. வகுத்தல் 3 ஃபார்முலா படி இருக்க 3 போட்டு நம்ம வகுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 1. இதுதான் வந்து ஃபார்முலா. இதை நான் தனியாக எழுதி உங்களுக்கு காட்டலை. இப்போ டயக்ராம் பாருங்கள். இப்போது வந்து டயக்ராம் வந்து இப்படி வரைஞ்சிக்கோங்க, உங்களுக்கு மறக்காது. நல்லா பாருங்கள், ஒரு ஃப்ளீட்டோட இன்னொரு ஃப்ளீட் வந்து டச் ஆகிற மாதிரி இருக்குது, தெரியுதா? இப்போது நம்ம பண்ணி எல்லாம் ஸ்கர்ட்டு வந்து அயன் பண்ணணும். நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அயன் பண்ணிவிட்டு பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இப்போ வாங்க உங்களுக்கு நான் ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன் பேப்பரில். இப்போது நம்ம ஒரு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு இன்ச் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படின்னா, இப்போது 1வது எடுத்து 2 மேலே வச்சுருக்கேன். இப்போது நம்ம பேப்பரில் ஒரு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு நம்ம வந்து எப்போவுமே விட்டுருவோம். இப்போது வேண்டாம்னு சொன்ன 1 இன்ச்சுலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த சென்டராக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இன்ச்சுக்கும் நடுவில் ஃபோல்ட் பண்ணுங்கள். பண்ணி 2வது இன்ச்சுக்கு சென்டர் பாயிண்டில் வைங்க. ஓகேவா? இப்போ 2வது இன்ச்சை ஃபோல்ட் பண்ணி 3வது இன்ச் இருக்கு இல்லையா, 2வது இன்ச் அதில் வச்சுருங்க. அடுத்தது 2.5 இன்ச்லேருந்து 3.5 இன்ச். அப்புறம் 5 இன்ச்சை ஃபோல்ட் பண்ணி 6வது இன்ச்சில் வைப்போம். அப்போது 5.5 கரெக்டாக 6வது இன்ச்சிலேருந்து தெரியுதா? முதல்ல நம்ம எப்படி ஒரு வேண்டான்னு சொன்னதில் பாதி எடுத்திருக்கோம். அப்புறம் 1 இன்ச் உள்ளே போயிடும், 1.5 இன்ச் வரும். அப்புறம் 2வது இன்ச்சை ஃபோல்ட் பண்ணி 3வது இன்ச்சில் வச்சுருக்கோம். அப்புறம் 3.5 to 4, அப்புறம் 4.5 to 5, அப்புறம் 5 to 6. இதே நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு வரணும். இப்போ 6.5 to 7.5, 8 to 9, 9.5 to 10. இப்படி நமக்கு இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் மேலே காட்டுறேன். ஒவ்வொரு ஃப்ளீட்டும் ஒன்றோட ஒன்று லைட்டாக டச் ஆகிருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து அக்கார்டிங் ஃப்ளீட்டு. நைஃப் ஃப்ளீட்டு, இந்த ஃப்ளீட் ஒன்றோட டச் ஆகாது. இப்போது துணியில் எப்படி உங்களுக்கு தைக்கணுன்றதை காட்டுறேன். இப்போது கிளாத்தில் வந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போது நான் ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச்சில் இருந்து 1 இன்ச் உள்ளே போயிடும். இப்போது 2.5 இன்ச் கரெக்டாக 1 இன்ச்சில் வந்து நம்ம நிப்பாட்டியிருக்கோம். இப்போது அதுலேருந்து அடுத்ததுக்கு நல்லா அது கரெக்டாக அது மேலே வைக்கணும். அந்த மார்க் பண்ணியிருக்கிறது மேலே ஒன்றோடு ஒன்று டச்சாக இருக்கணும். இப்போது வந்து தைச்சிட்டேன். இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஒன்றோட ஒன்று எப்படி டச்சாக இருக்குன்னு. இன்னும் இது நல்லா நம்ம கிட்ட உள்ளே வச்சு தைக்கணும். ஒரு ஃப்ளீட்டோடு இன்னொரு ஃப்ளீட் வந்து ஒட்டி இருக்கணும். இதுதான் வந்து இதை அயன் பண்ணுறப்போ நமக்கு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் அயன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக தெரியும் உங்களுக்கு ஃப்ளீட்டு. இதுதான் அக்கார்டிங் ஃப்ளீட்டு. சேம் நைஃப் ஃப்ளீட் மாதிரி தான் இருக்கும். பட் நைஃப் ஃப்ளீட்டுக்கும் இதுக்கும் அந்த ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டு மட்டும்தான். இது வந்து அந்த ஸ்கர்ட் நான் வந்து சைடில் உங்களுக்கு போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.